Hello viewers, நான் உங்க சக்திவேல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கனகாமரம் வளர்ப்பு, அதுக்கு அப்புறம் இது வந்து எப்படி நம்ம விதையில இருந்து வளர்க்கிறது, சோ இந்த பூச்செடியோட பராமரிப்புகள் பத்தி பார்க்க போறோம். சோ மாடி தோட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கனகாமர பூக்கள் வந்து வளர்க்க முடியும். சோ இது கனகாமரம் பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து Firecracker Flower அப்படினு கூட சொல்லுவாங்க. சோ இந்த ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கிறது ரொம்ப ஈஸி. பெரிய மெயின்டெனன்ஸ்னு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு வந்து இது ஈஸியாவே வந்து நிறையவே வந்து ப்ரொபகேட் ஆகும். அதாவது விதைகள்ல இருந்து உங்களுக்கு நிறையவே வந்து உங்களுக்கு வந்து செடிகள் இது முளைக்கக்கூடியது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விதைகள் தெரியும். இந்த விதைகள் நீங்க லைட்டா வந்து மண்ணில் தூவி விட்டாலே போதும், இதுல இருந்தே நிறைய செடிகள் முளைக்கும். ஸோ கனகாமரம் வீடியோ பத்தி நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தேன். நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எங்க வீட்டு ஓரமா ஃபுல் சைடுலுமே வந்து கனகாமர செடியமாக தான் இருக்கும். ஸோ இந்த வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இது ஒரு குட்டி க்ரோ பேக் தான், ரொம்ப பெரிய க்ரோ பேக் கூட கிடையாது. ஸோ அதுலேயே எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பூக்கள் வந்து பூத்துட்ருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பூக்கள், இங்கே. ஸோ கனகாமரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகுக்காக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இது கனகாமரம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தலையில் வந்து பூ வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த கனகாமர பூக்கள் வந்து பயன்படுத்துவாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது டெல்லி கனகாமரம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ மஞ்சள் கலரும் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கனகாமரத்துக்கு வந்து மண் கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் அளத்துக்கு அப்புறம் அந்த வெர்மி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ண ஒரு மண் கலவை வச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. ரொம்ப பெரிய பராமரிப்புங்கிறது இதுக்கு தேவையே கிடையாதுங்க. ஈஸியாக நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கலாம். நீங்கள் விதைகள் இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் கிராமத்து சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கனகாமர பூக்கள் வந்து ஈஸியாகவே வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். ஸோ நீங்கள் டவுன் சைடில் இருக்கீங்கன்னா இந்த கனகாமர பூச்செடி வந்து அந்தளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் இது ரொம்ப சூப்பரான ஒரு பூங்க. இந்த பூ விதைகள் இல்லை பூக்கள் செடிகள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வைங்க. வீட்டோட அழகியே நல்லா கூட்டும். ஸோ இதில் மஞ்சள் கலர் ஒன்று இருக்குது. ஸோ மஞ்சள் கலர் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சள் கலர்லேயுமே இது வந்து பூக்கள் வந்து சூப்பராகவே பூத்துட்ருக்கும். ஸோ இது சிம்பிள் தான். இதுவும் உங்களுக்கு மஞ்சள் கலரில் நான் வேறு ஒன்று பெரிய செடியும் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மஞ்சள் கலர் பெரிய செடியுமே இங்கே வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இந்த மஞ்சள் கலர் பூக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். இதுக்கும் மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா செம்மண், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் தான். பெரிய பராமரிப்புங்கிறது எதுவும் தேவை கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கைப்படி அளவுக்கு நீங்கள் உரங்கள் ஏதாவது வச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வளரக்கூடியது தான் இந்த கனகாமர செடிகள். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் வளர்க்கக்கூடியது, உங்கள் வீட்டோட அழகை வந்து நல்லாவே கூட்டும். இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் வச்சுருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கனகாமர செடிகள் பற்றி தெரிஞ்சிருக்கு, உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். இதோட வந்து உங்களுக்கு மகிமை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சதுக்கப்புறம் நிறையவே ஃபீல் பண்ணுவீங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்ல அழகை மட்டும் கூட்டாமல் உங்களுக்கு வந்து கூந்தலில் வைக்கிறதுக்கு, சாமி கூட நீங்கள் வந்து இதை வைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பூ நிறையவே பூத்துட்ருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேறு என்ன வீடியோக்கள் பார்க்கணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். நான் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Organic Terrace. Have a happy gardening day.